குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் செய்யக்கூடிய புலாவ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய புலாவ் நம்ம வீட்லேயும் செய்வோம். ஆனால் அந்த ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற டிப்ஸு வந்து நிறைய நமக்கு தெரியாத இருக்கிறதுனால அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டும் சரி ப்ரெசன்டேஷனும் அந்தளவுக்கு அமையாதுங்க. இப்போ அது கரெக்டாக அந்த ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற மாதிரியே உங்களுக்கு நிறைய டிப்ஸு இன்க்ளூடிங் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாத வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அரிசி வந்து பாஸ்மதி அரிசி தான் மேட்சிங்காக இருக்கும். நல்லா நீளமாக இருக்கிற அரிசியாக வாங்கிக்கிங்க. நான் 3 ஆளாக்கு அரிசி எடுத்துருக்குறேங்க. அதுக்கு தேவையான காய்கறிகள் கேரட் கொஞ்சம், பீன்ஸு கொஞ்சம், பட்டாணி. நான் காஞ்ச பட்டாணி இருந்ததுனால நாளே ஊற வச்சு அதை லைட்டாக வேக வச்சு எடுத்து இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அடுத்தது டிப் நம்பர் 1 வந்து வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் அரைக்காத, அது கூட சீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன் போட்டு அரைச்சா தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் இரட்டிப்பு மடங்காக கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சிறிது பிரியாணி இலை. ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க, போதுமான அளவு. இதில் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டு ஒரு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் 3 வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணுன்றது இல்லைங்க, சுமாராக இருந்தாலே போதுமானது. இதில் வதக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. கோல்டன் ப்ரௌன் வரணுன்றது தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே பச்சை மிளகா, காரத்துக்கு இதுக்கு நம்ம போட வேண்டியது வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு உண்டான பச்சை மிளகாய் போட்டு நல்லா வெங்காயத்தோடு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அடுத்து அது கூட கேரட்டு, பீன்ஸு போட்டு நல்லா வதக்கி இருக்கிறேங்க. பட்டாணி வந்து போடலை இப்போ, ஏன்னா கொஞ்சம் வெந்து எடுத்து வச்சதுனால பட்டாணி கொஞ்சம் கடைசியாக போடலாமேன்றதுக்காக கேரட்டு, பீன்ஸு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு சீரக சோம்பு, அதில் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு இது கூட நல்லா அந்த இஞ்சி பூண்டு வதங்குற அளவுக்கு பார்த்துக்குங்க. அது வதங்கினதுக்கு அப்புறம்தான் தக்காளி போடணும். தக்காளியுடைய சாறு அடிப்பத்தாத இருக்கிறதுக்காக தான் தக்காளி ஆட் பண்ணுறதேங்க. அது முன்னாடி போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு வதங்குறது நல்லா வதங்காது. அதனால் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பில் பாதி உப்பு நம்ம போட்டு காயோடு சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. இது டிப் நம்பர் 2. தக்காளி நல்லா நைஸாக நசுங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அரிசி நல்லா கழுவி களைஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊறின அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம போட்டுற வேண்டியதாங்க. எப்பயும் வந்து பிரியாணிக்கு தண்ணியை கொதிக்க வச்சு கொதித்ததுக்கப்புறம் அரிசி போடுவோம். இந்த புலாவுக்கு மட்டும் அரிசியை போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய்யில் அந்த அரிசி ஃபுல்லாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு கண்ணாடி கலரில் அரிசி வெள்ளை கலர் மாறி கோல்டன் கலரில் மாறிடணும் உங்களுக்கு. அதே சமயத்தில் அரிசி உடையவும் கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா பரட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து கோல்டன் கலரில் மாறி இருக்கிறது தெரியும் உங்களுக்கு வீடியோவில். அது மாதிரி வர்ற அளவுக்கு லைட்டாக பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இதுக்கு உண்டான தண்ணி நம்ம ஊற்றணுங்க. தண்ணி வந்து ஒரு ஆளாக்குக்கு 2 ஆளாக்கு தண்ணி விட்டால் போதும். இந்த தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பட்டாணியை போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டு மீதி பாதி அளவுக்கு உப்பையும் போட்டு மூடி வச்சிட வேண்டியதானுங்க. இந்த புலாவை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்து மூடி வைக்காதையே இருந்தால் தான் அந்த க்ரீனிஷ் காய்கறியுடைய ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்கும். அதனால் மேக்ஸிமம் மூடி வைக்காதையே தான் நம்ம இது வரைக்கும் செஞ்சுருக்குறோம். இப்போ லாஸ்ட் மினிட்டில் மட்டும் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா குக்கர் கேஸ்கெட்டு போட்டு மூடி போடணுன்றது இல்லைங்க. எந்த மூடி வேணாலும் போட்டு நீங்கள் மூடி வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புலாவ் நல்லா பொலன்னு வெந்திருக்கும். இது வந்து நல்ல அருமையான அரோமா வரும் உங்களுக்கு. இப்போ முழுசுமாக வெந்துருச்சு உங்களுக்கு சாப்பாடு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த டைமில் நெய் 1 ஸ்பூன் விட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து அதில் கொட்டி அப்படியே லைட்டாக சாதம் உடையாத மாதிரி கிளறி விட்டுறணும். அதுக்கப்புறமே வெங்காயத்தாள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறீங்களா ஸ்ப்ரிங் ஆனியன், அதை நல்லா கழுவி மேலே போட்டு நல்லா கலக்கி விட்டு உப்பு தேவைன்னா இப்போ கொஞ்சம் போட்டு கலக்கி விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், புலாவ் அருமையான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கிளறும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அரிசி உடையாத அளவுக்கு பார்த்து கிளறணும். அருமையான புலாவ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கிங்க.
உங்களுக்கு தேவைப்படுறவங்க லைட்டாக புளிப்பு சுவை வேணுன்றவங்க நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு நிறுத்திட்டால் இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்குங்க. பிரியாணி வெள்ளை புலாவ்லேயே 2 இருக்குது உங்களுக்கு. தேங்காய் பால் அரைச்சி ஊற்றின குஸ்கா ஒன்று, இந்த புலாவ் ஒன்று, 2 இருக்குது உங்களுக்கு. இந்த 3க்கும் என்ன வித்தியாசம்னா, பிரியாணின்னா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு மசாலாவுக்கு காரத்துக்கு ஃபுல்லாக பொடி வகைகளை போட்டு செஞ்சால் வெஜ்ஜு பிரியாணி ஆகிடுங்க. இதுவே வந்து வெறும் பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு ஸ்பைசி எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு சாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து காய்களும் கம்மியாக செஞ்சு பண்ணுனா அதுக்கு பேர் நல்லா வெள்ளை புலாவ். அதுதான் இப்போ நம்ம செஞ்சுருக்கிறதுங்க. இதுவே தண்ணி ஊற்றி சாதத்தை வேக வைக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுருணும். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் பால் அரைச்சி எடுத்து நல்லா பால் மட்டும் விட்டு தண்ணிக்கு பதிலாக பால் விட்டுறணும். காரத்துக்கு அதில் பச்சை மிளகாய் அரைச்சி போட்டால் அதுக்கு பேர் நல்லா வந்து ஸ்பைசியான சூப்பரான வந்து புலாவ்லேயே வந்து தேங்காய் பால் புலாவ்னு சொல்லுவாங்க, வெள்ளை குஸ்கான்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலையும் செய்யலாம் உங்களுக்கு இதே மாதிரிங்க. அருமையான வெஜ்ஜு புலாவ் 5 ஸ்டார் ஹோட்டல் புலாவ் மெத்தடு எப்படின்றது நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.